சிவா 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 நில்லுங்க சிவா சிவா. கையை விடு பூரணி, எல்லாரும் நம்மளதான் பார்க்காவ. பார்த்தா பார்க்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நில்லுங்க சிவா, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கிடுங்க சிவா. என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா தாங்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, இப்ப நீங்களே என்னை அள வச்சு பாக்கீங்க. ப்ளீஸ் சிவா, நான் அவனை வெயிட் பண்றேன் சிவா. அப்பா அம்மா சம்மதத்தோடய நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் உங்க அப்பா கிட்ட பேசுங்க சிவா. சொன்னா புரிஞ்சுக்கம்மா. இதுக்கு மேல நான் உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க அப்பா என் கல்யாணத்தை அவரு இஷ்டப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. நான் வேணா வந்து பேசுறேன் சிவா. உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல பூரணி. கையை விடுமா, ரோட்ல போறவையெல்லாம் நம்மளதான் பார்க்காவ. பார்த்தா பார்க்கட்டும் சிவா. கையை விடு பூரணி. முடியாது சிவா. தயவு செஞ்சு கையை விடு. என் சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பூரணி. இங்க நின்று பேச வேண்டாம், வா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போலாம். யாராவது பார்த்தா பிரச்சனையாயிரும். ஏங்க ஏங்க சொல்லு மீனாட்சி. ஏங்க, குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலான்னு இருக்கேன், வாரியலா? நீ தான் லிஸ்ட் போட்டு கொடுத்ததெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேல்லம்மா. ஐயோ ஏங்க, இந்த திரி, சாம்பிராணி, ஊதுபத்தி, சூடம், ஆமா தீப்பெட்டி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் சொல்ல மறந்துட்டேன். அது பக்கத்துல இருக்க கடையிலேயே வாங்கிடலாமே, எதுக்கு அவ்வளவு தூரம் போனோம்? அது இல்லைங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பண்டமும் இல்லை. அப்படியே போனோம்னா நல்ல சோன் பப்படிலாம் இருக்கும், நல்லா இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். அதானே பார்த்தேன். உனக்கு தான் சுகர் இருக்குல்ல? ஆமா, எனக்கு சுகர் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு சுகர் தான். நானே எனக்கா கேட்டேன், பிள்ளைகளுக்கு தானே, பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதான் பார்த்தேன். சரி வேண்டானே விடுங்க. சரி சரி, போய் வாங்கிட்டு வா. பிள்ளைகளுக்குன்னு வேற சொல்லிட்ட. ஆனா மீனாட்சி, நீ ஒரு துண்டு கூட சாப்பிடக்கூடாது சொல்லிட்டேன். அதை எப்படி சாப்பிடுவேன்? சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஏங்க நீங்க வாரியல அப்படி, அதுக்கு தான் கூப்பிட்டேன். ஐயோ, உன் கூடவா? அதுவும் சூப்பர் மார்க்கெட்டுக்கா? மணிக்கணக்கில் நின்று சுத்துவேன், என்னாலலாம் முடியாதுப்பா, மூட்டு வலிக்குது. அப்படியா? சரி விடுங்க, நான் தனியா போய்க்கிறேன். அம்மா எங்க போறீங்க? ஐயா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலான் இருக்கேன். கொஞ்சம் பொருள் வாங்க வந்துருக்கு பத்துக்க. உங்க அப்பாவை கூட்ட வரலங்காரு. சூப்பர் மார்க்கெட்டுக்கா? நான் வரேம்மா. ஐயா, நான் போயிட்டு வர ஒரு 2 மணி நேரம் ஆகுமே, உனக்கு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, நான் வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன். அதுவும் சரிதான், அப்ப வா நம்ம போவோம். ஏங்க வீட்டை பார்த்துடுங்க. சரி மீனாட்சி. என்ன இது, வந்துருவேன்னு சொன்னா என்ன ஆளையே காணோம்? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஒரு போனை போடுவோம். ஹலோ அசோக்கு, எங்கடா இருக்க? நீ சொன்ன பேக்கரிக்கு நான் வந்துட்டேன். டேய் மச்சான், பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துறேன். டேய் ஏன்டா, பேசாட்டிக்கு ஜிபே பண்ணி விட்டுறேன். லூசாடா நீ, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எப்படிடா ஜிபே பண்ண முடியும்? டேய் மச்சான், 10 போட்டு விட்றா, வந்துடும். பக்கத்துல தாண்டா இருக்கேன், வந்து வாங்கிக்க. ஏன்? சரி இரு வரேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர போகணுமா? என்ன இது, இந்த பையன் இப்படி அலையுதான் பணத்துக்கு? நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு வாரிசா? நம்பவே முடியலையே. சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து பையன் இப்படி கெட்டு போயிட்டான். இன்னைக்கு என்னதான் பண்ணுதான்ட்டு இவனை ஒளிஞ்சிருந்து வேவு பார்க்காம விடக்கூடாது. பாவம், அள்ளியெல்லாம் நம்ம தப்பா நினைச்சிட்டோம். தப்பு பூரா நம்ம பையன் மேலதான் இருந்திருக்கு. ஐயா, ரோட பார்த்து கிராஸ் பண்ணு. சரிம்மா. சின்ன வயசுல எல்லாம் உன்னைய பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு ஓடிச்சுல, என் கையை விட்டு போவே மாட்டேன். உன் கையை நான் இப்படி கட்டினனும், அம்மா கையப்படி அம்மா கையப்படின்னு பின்னாடியே அழுதுட்டு வருவேன். இப்பெல்லாம் அந்த வசந்த காலத்தை நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. நீ என் கையை பிடிச்சு நடந்த காலம் போய் இப்ப நான் உன் கையை பிடிச்சு நடக்கிற காலம் வந்துட்டு. ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? வேற ஒண்ணும் இல்லையா, வயசாகுதுல்ல, இனி நீ தானே என்னைய பாத்துக்கிடணும், அதான் சொன்னேன். ரோடு கிராஸ் பண்ணச்சுல அந்த பக்கமா இந்த பக்கமா பார்த்து கிராஸ் பண்ணணும்னு. நான் இன்னும் குழந்தை இல்லம்மா, எனக்கு தெரியும். நீ குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னைக்குமே ஒரு பெத்த தாய்க்கு தான் மகனுக்கு 35-45 வயசு ஆனாலும் குழந்தைதான். அதனால நீ என்னமோ எனக்கு குழந்தைதான். பாத்து வா. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீ வந்தது இல்லையே, இப்பதான் கட்டி 2 வருஷம் ஆகுது. நல்லா இருக்கும். வெயில் காலத்துக்கு நல்லா அடிக்கடி வரலாம். சிலு சிலுன்னு ஏசி எல்லாம் போட்டு வச்சிருப்பானுவோ. சூப்பர் மார்க்கெட்னா ஏசி எல்லாம் போட்டுதான் வச்சிருப்பாங்க. காய்கறி எல்லாம் கெட்டு போக கூடாதுல்ல. அப்படியா? அப்ப நம்ம வீட்டு சமையல் கட்டுக்கு ஒரு ஏசி போட்டுருவோமா? சந்தையில வாங்குற காய்கறி எல்லாம் அழுவி போயிருது. அம்மா, 1-2 காய்கறிக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் போதும். இங்க அப்படி இல்லையே, நிறைய காய்கறி வச்சிருப்பாங்கல்ல, அதனாலதான் ஏசி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, அவங்க ஒவ்வொரு நாளும் காய்கறியை மாத்திட்டே தான் இருப்பாங்க. பழைய காய்கறி எல்லாம் வைக்கிறது கிடையாது. பரவாயில்லையே தம்பி, உனக்கும் தெரிஞ்சிருக்கேன். என்னம்மா, நான் ஃபாரின்ல இருந்ததே மறந்துட்டீங்களா? அட ஆமால்ல, நான் ஒரு கிரிக்கி. சரி வா உள்ள போவோம். உனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கண்ணையா? சரிம்மா. பூரணி, ஃபர்ஸ்ட் நீ அழுகுறத நிப்பாட்டு. யாராவது பார்த்தா என்னையதமா தப்பா நினைப்பாவ. கொஞ்சம் தள்ளி நில்லுமா, இவ்வளவு பக்கத்துல நிக்க வேண்டாம். முடியாது சிவா, அன்னைக்கு மட்டும் என் பிறந்த நாளுக்கு பக்கத்துல வந்தீங்க. நான் எவ்வளவோ சொன்னேன் வராதீங்க வராதீங்கன்னு, நீங்க கேட்கவா செஞ்சீங்க. என் மனசுல இப்படி ஆசையை வளர்த்து விட்டு நீங்க பண்றது பெரிய தப்பு சிவா. நீங்க இல்லைன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஆனா நீங்க என்னன்னா அப்பா சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றீங்க.
சொன்னா புரிஞ்சுக்குமா. என் நிலைமையில இருந்தா நீயும் அப்படிதான் யோசிப்ப. எனக்கு மட்டும் என்ன அப்பா அம்மா இல்லையா? அவங்கள தான் பெரிய வீட்டுக்கு மருமகளா போகணுட்டு ஆசைப்படுறாங்க. ஏதோ பெருசா சொல்றீங்க உனக்கு 100 பவுன் நகை தான் முக்கியம்னு. நகை தான் முக்கியம்னா இருந்தா நான் ஏன் உங்க பின்னாடி வர போறேன்? இப்ப கூட நீங்க ஓகே சொன்னா எதுவுமே வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா நான் தயாரா இல்லம்மா. அப்ப என்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சீங்களா? எதுக்கு இப்படி என்னை ஏமாத்தணும்? நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னைய கொல்லாதம்மா. அசோக்கு, நீ எங்கடா இருக்க? சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டேன். செகண்ட் ஃப்ளோரா? நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். சரி, நீ எங்கேயும் பேராத, அங்கேயே நில்லு, நான் வாரேன். ஸோ கடவுளே, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள நான் அந்த பணத்தை கொண்டு அடைக்கணும். இல்லாட்டி வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்திடுவேன்னு வர சொல்லியிருக்காரு. இவன் என்னன்னா மொத மாடிக்கு வா 2வது மாடிக்கு வான்னு அலைய விடுறான். பூரணி, நான் அப்படி சொல்லலம்மா. வேற எப்படி சொல்ல வரீங்க? எல்லாரும் கையில ஒரு கூட வச்சிருக்காவ. இந்த கூட எங்க போய் வாங்கணும்னு தெரியலையே. அம்மா, என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். ஐயோ ஐயா, நான் வந்து இந்த சாம்பிராணி, சூடம், பத்தி, தீப்பெட்டி இந்த மாதிரி தான் வாங்க வந்தேன். நீ சுத்தி பாரு, உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கிக்க. மேல 3வது மாடிக்கு போனா துணிமணிலாம் இருக்கும். ஆமா, நீ காலைல போட்டுக்குள்ள ஷூ இதே மாதிரி நிறைய இருக்கும் பாத்துக்க. நீ வேணும்னு பாரு. வேண்டாமா, ஆல்ரெடி நிறைய இருக்கு. எல்லாமே அப்படியே தான் இருக்கு புதுசா. அப்படியா? சரி, அப்ப நீ அம்மா கூடயே வா. சிவா, நான் வேணா மாமா கிட்ட வந்து பேசுறேன் சிவா. அவரு காலில் வேணாலும் விழுறேன் சிவா. தயவு செஞ்சு என்ன ஏமாத்திராதீங்க. பூரணி, உண்மையே சொல்லணும்னா எங்க அப்பாவுக்கு ஒன்னே பிடிக்கல. என்ன சிவா சொல்றீங்க? ஆமா பூரணி, காரணம் முத்துதான். முத்துவா? ஆமாமா, நமக்கு கீழே வேலை பார்க்குற வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கணுமான்னு கோவப்படுறாங்க. கடவுளே, இங்க என்ன நடக்கு? சிவா, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்னும் பிறக்கும்போது பணக்கார வீட்டு பொண்ணா பிறக்கல. அதுவும் இல்லாம முத்து ஒண்ணு என் கூட பிறந்த தம்பி இல்ல. அடி பாவி, அவரு ஸ்டேட்டஸ் பாக்குறாரு பூரணி. ஆஃப்டர் ஆல் 30,000 சேலரி வாங்குற பையன் வீட்டுல இருந்து நம்ம பொண்ணு எடுக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன லாஜிக் சிவா? பூரணி, அம்மாச்சி. துரோகி, ஏன்டா இப்படி பண்ண? மச்சான், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடா. நான் எல்லாத்தையும் கேட்டேன் மச்சான், இதுக்கப்புறமா மறைக்காத மச்சான். சீ, இனி அப்படி கூப்பிடாத. இதான் நீ பார்லருக்கு போயிட்டு வர லட்சணமா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அம்மாச்சி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஏட்டி சேத்து, இங்க என்னட்டி நடக்கு? ஆரிட்டி, அவ கேக்குறா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏட்டி, மருமவளை எதுக்கு திட்டுற? சீ, மருமவளா? ஏட்டி, உன் வீட்டுக்கு மருமவளா வர்றதுக்கு இவளுக்கு தகுதி இல்ல. இந்த நாயை அப்படி கூப்பிடாத. ஏட்டி, பல்ல உடைச்சிருவேன். பிள்ளைய போய் நாயின்னு அது இதுன்னு பேசிட்டு இருக்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிடலாம் வாங்க. தங்க மாதிரி ஒரு பையனை பார்த்து கொடுத்தா தகரத்தை தான் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணிட்டு சுத்திரியா நீ? என்னது லவ் பண்றாங்களா? என்ன பூரணி இது? அன்னைக்கு நான் கேட்டதுக்கு யாரையுமே லவ் பண்ணலன்னு சொன்னீங்க. அது வந்து என்னது, யாரையுமே லவ் பண்ணலன்னு சொன்னியா? நீ நல்லவளா இருந்தா அன்னைக்கு அந்த பையன்கிட்ட நம்ம லவ் மேட்டர் சொல்லிருக்க வேண்டியதானே? எதுக்கு மறைச்ச? என்னைய மட்டும் உங்க அப்பா கிட்ட போய் பேசு. உங்க அப்பா பாத்துருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணதுன்னு தொந்தரவு பண்ற. நீ நல்லவளா இருந்தா அன்னைக்கே அந்த பையன்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு. எல்லாம் பண பேராசை. 100 பவுன் நகை வருது, ஐபோன் கிடைக்குதுன்ட்டு. தம்பி, வார்த்தை தடிக்குது. இல்லைங்கம்மா, அன்னைக்கே உங்க பையன் கேட்டிருக்காவ யாரையாவது லவ் பண்றியான்னு. நல்லவளா இருந்தா அப்ப அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே? சிவா, அவசரப்பட்டு பேசாதியே. அவங்க கேக்குறதுல என்ன தப்பு பூரணி? நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கதுன்னு செஞ்சேன், யாராவது லவ் பண்றீங்களான்னு. எதுக்கு என் மனசை கெடுத்தீங்க சொல்லு. இவ்வளவு நேரம் என் மனசை எதுக்கு கெடுத்தேன்னு ஒப்பாரி வச்சல்ல. இப்போ ஒரு பையன் கேக்குறான், சொல்லு. நான் அதை சொல்றேன்ல, உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி 100 பவுன் நகைக்கு நீனும் ஆசைப்படுறா. தம்பி தம்பி, போதும் போதும். எங்க வீட்டு பொண்ணு பேசுறதுக்கு நீ யாரு? நான் யாரா? எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. அம்மா, அந்த பாருங்க, நானும் பூரணி 5 மாசமா காதலிச்சிட்டு இருக்கோம். அது அவங்க அம்மாச்சிக்கே தெரியும். இதை மறைச்சுதான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறவ. நீ என்னைக்கு அந்த பையன் கேட்டு நான் யாரையும் லவ் பண்ணலன்னு போய் சொன்னியோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிட்டு. குட் பை பூரணி. விக்கி, அது வந்து வேண்டாம் பூரணி, தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல காயப்படுத்துறதுக்கு எதுவும் இல்ல. சி, நீ இப்படி இருப்பேன்னு தெரியாது பூரணி. மீனாட்சி அம்மா, இதுதான் நீ பார்லர் போற லட்சணமா? எடுத்துட்டியா? நல்ல சம்பந்தத்தை கெடுத்துட்டியா? வா, வீட்டுக்கு வா. உன் கொண்ட முடிய அறுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்.